தைரியம் இவங்களுக்கு கிடையாது. நீ வா. விக்ரம் சார், நீ சொல்லு சார். வேதா யாரா தண்டிக்கணும்? புள்ளியோட கையில கம்பியை கொடுக்கணும் ரவியவா, இல்ல அதை குத்த சொன்ன சங்கவியா? இந்த 3 கிளிப்ஸையும் பாக்குறப்பவே உங்களுக்கு இந்த வீடியோட கண்டென்ட் என்ன அப்படின்னு புரிஞ்சிருக்கும். யாராவது உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்றாங்க அப்படின்னா அவங்க பேர்ல போக்கஸ் பண்ணாதீங்க. அவங்களுக்கு சோர்ஸா ஒருத்தவங்க இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்கள கண்டுபிடிச்சு அவங்கள அட்டாக் பண்றதன் மூலமா ப்ராப்ளம் பெர்மனண்டா சால்வ் ஆகும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்ரீதர். இன்னைக்கு நம்ம Law 42 from the book The 48 Laws of Power பார்க்க போறோம். அந்த காலத்துல ஒரு நாட்டை ஒரு அரசன், ஒரு சில மந்திரிகள் ஆட்சி செய்வாங்க. அவங்க தான் அந்த நாட்டையே கண்ட்ரோல் பண்ணுவாங்க. நம்ம எல்லாரும் இப்ப இருக்கிற காலகட்டத்துல டெமோக்ரஸிங்கிற ஒரு விஷயம் வந்ததுனால பவர் ஸ்கேட்டர் ஆயிருக்கு, ஒருத்தர்கிட்ட இல்ல. அதாவது அரசன் அப்படிங்கிற மாதிரி அந்த காலத்துல, இப்ப அது அப்படி கிடையாது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது கம்ப்ளீட் முட்டாள்தனம். யோசிச்சு பாருங்க, நம்மளோட இந்தியன் பொலிட்டிக்கல் சிஸ்டம். ஒரு ஸ்டேட் இருக்கு, அந்த ஸ்டேட்டுக்கு ஒரு ராஜா இருக்கிறாரு, அதுதான் சிஎம். இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்ஸ் இருக்கு. எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் ஒரு ராஜா இருக்காங்க, அதாவது சிஎம்ஸ் இருக்காங்க. இந்த எல்லா சிஎம்ஸையும் கண்ட்ரோல் பண்றது சென்ட்ரல் கவர்மெண்ட். சோ ஃபைனலா பவர் யார்கிட்ட இருக்கு? அந்த ஒரு பர்சன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்காங்க இல்லையா, அவங்கதான். சோ நம்ம நினைச்சுக்கலாம் டெமோக்ரஸி அப்படின்ட்டு, ஆனா பவர் அப்படிங்கிறது எப்பயுமே ஒரு ஆர்கனைசேஷன்லயும் சரி, ஒரு கண்ட்ரிலயும் சரி, எல்லா இடத்துலயும் ஒருத்தர் 2 பேரு தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அவங்களோட ஆசை, அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை தான் அவருக்கு கீழே இருக்கிற அரசர்கள் செஞ்சு முடிப்பாங்க. டாக்டர் மில்டன் எரிக்சன் அப்படிங்கிற ஒருத்தரோட ஃபேமிலியில ஏதாவது பிரச்சனைனா அவர் அதை எப்படி ஹேண்டில் பண்றாரு அப்படின்னு தெரியுங்களா? அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் வீட்டுக்கு வர வச்சு ஒரு இடத்துல உட்கார வைப்பாரு. ஆனா அந்த ப்ராப்ளமுக்கு ஒரு சோர்ஸ்னு ஒருத்தவர் இருப்பாரு இல்லையா, அவரை வேணும்னே ஒரு 2-3 சேர் தள்ளி தனியா உட்கார வைப்பாங்களாம். இது எதுக்கு இப்படி பண்றாரு அப்படின்னா, மீதி இருக்கிற மக்களுக்கு இந்த ஒரு பர்சன் தான் ரூட் காஸ் ஆஃப் த ப்ராப்ளம் அப்படின்னு தெரிய வைக்கிறதுக்கு. இப்படி நீங்க உங்களுக்கு யாராவது பிரச்சனை பண்றாங்க அப்படின்னா அந்த ரூட் காஸ் அது யாருன்னு நீங்க கண்டுபிடிச்சு இவர் தான் ரூட் காஸ் நீங்க மத்தவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்றதன் மூலமாவே அந்த ரூட் காஸ் 99% பவர் இல்லாம போயிடுவாராம். இந்த செஸ் கேம்ல ஒரு ராஜாவை தோக்கடிக்கணும்னா மெயின் ஸ்ட்ராட்டஜி ராஜாவை கார்னர் பண்றது. அதே மாதிரி உங்களுக்கு யாராவது எனிமீஸ் உங்களை டார்கெட் பண்ணி உங்களை அட்டாக் பண்றாங்க அப்படின்னா அவங்கள கார்னர் பண்ணுங்க. எப்படி? அவங்களோட சப்போர்ட், யாருக்கிட்ட இருந்து அவங்களுக்கு ஹெல்ப் கிடைக்குதோ அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா இந்த ரூட் காஸ் பர்சன் கிட்ட இருந்து ஒதுக்குங்க. அப்படி ஒதுக்க அவரு தனியா ஆயிடுவாரு, சப்போர்ட் இல்லாம ஆயிடுவாரு. இந்த கேம் ஆஃப் பவர் தனியா இருக்கிறதும் டெத்தும் ஒண்ணுதான். நீங்க அவரை அட்டாக் பண்ணி ப்ரூட்டலா டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. ஏன்னா நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ப்ரூட்டலா உங்களோட எனிமியை டெஸ்ட்ராய் பண்றீங்களோ there are possibilities மத்தவங்க கண்ணுக்கு அவருக்கு சிம்பத்தி ஃபேவரபிளா வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க ஒதுக்கி தனியா வச்சிட்டீங்க அப்படின்னாலே அவங்களே அழிஞ்சு போயிடுவாங்க. பவர்ஃபுல்லான பீப்புள் எல்லாருமே ஒரு விஷயம் அவங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா கும்பலோட கோவிந்தா போடுவாங்க தான். பவர் எல்லார்கிட்டயும் இருக்குங்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியும் யாருக்கிட்ட பேசினா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும்னு தெரியும். அந்த பர்சனை புடிச்சு அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சிருவாங்க. இந்த மாதிரி நான் கண்டென்ட்டை படிச்சுட்டு உங்களுக்கு ஷேர் பண்றது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இன்னும் நிறைய புக்ஸ் இந்த மாதிரி படிச்சு எனக்கு என்ன புரிஞ்சதோ அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். பிகாஸ் ஷேரிங் இஸ் கேரிங். அடுத்த வீடியோல நான் படிச்சுட்டு என்ன புரிஞ்சதோ அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். Until then, take care and bye.